வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமையில் வாசம் பண்ணுகிறவரும் வரப்போகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வார்த்தையின் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். ஜனம் பிரயோஜனப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு சமாதானம் மேசியாவின் மூலம். சொல்லுங்க, நமக்கு சமாதானம் மேசியாவின் மூலம். திருமணமாய் ஒரு குடும்பம் வாழ்க்கையில் 2 பேரை டிசைட் பண்ணாங்க, நம்ம வாழ்வு சமாதானமாய் தொடங்கணும். ஆமென் சொல்லுங்க. என்னதான் தொடங்கணும்? டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்ப யாரோ ஒரு ஆள் சொன்னாரு, ஒரு தீவுக்கு அக்கறையில் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட சமாதானம் கிடைக்கும். ஏமாற்றுகிற இருக்கிற காலம் வரை மனுஷன் ஏமாற்றப்படுவது நிச்சயம். இந்த நல்ல காலையிலே கவனமாக இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. இந்த நல்ல காலையிலே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு தோணியில் அல்லது ஒரு வஞ்சில ஏறி தான் என்ன செய்யணும்? அந்த முனிவரை சென்றடைய வேண்டும். அப்போ இவங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணினாங்க. இருவரும் அந்த பிரயாணத்திற்காக புறப்பட்டார்கள். கவனிங்க, 2 பேரும் அந்த சமாதானத்தை தேடி முனிவரை புறப்பட்டார்கள். 2 பேரும் ஒரு தோணிய விலை பேசி அந்த தீவுக்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு போச்சுல கணவனுக்கும் மனைவிக்கு பயங்கர சந்தோஷம். நமக்கு என்ன கிடைக்க போகுது? சமாதானம் கிடைக்க போகுது. இப்ப தோணி ரொம்ப அந்த ஐயா ஸ்பீடா என்ன செய்தாரு? வஞ்சிய நல்ல ஸ்பீடா பண்ணி அந்த இடத்துக்கு போயாச்சு. அப்ப அவர் சொன்னாரு, கொஞ்ச தூரம் நடந்து அந்த முனிவர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தந்துருவாரு? சமாதானம். பயங்கர ஹாப்பி. 2 பேரும் போயாச்சு. அதுக்குள்ள ரேட்டு பேசியாச்சு. இப்ப சமாதானம் ஒரு டின்னில் அடைச்சி கையில கொடுத்தாச்சு. இப்ப சமாதானம் எங்க இருக்கு? முனிவர் சொன்னாரு, வீட்டுக்கு போக தட்டியும் இதை என்ன செய்யக்கூடாது, திறந்துடவே கூடாது. பணம் கொடுத்தாச்சு, சமாதானம் வாங்கியாச்சு. இந்த வஞ்சில ஏறியாச்சு. வஞ்சி இப்ப என்ன செய்யுது? அந்த வஞ்சிக்காரர் தொலைஞ்சி புறப்பட்டாச்சு. சமாதானம் உங்களுக்கு எங்க எதுல கொடுத்தாரு? என்னதுல தந்திருக்காரு? அவர் சொன்னாரு, என் கையில தந்துருங்க, நான் உங்களுக்கு கரையில வர சொல்ல என்ன தந்துருதேன். சும்மா இருக்க கூடாது இவரு. அந்த அம்மா சொன்னாங்க, இது வீட்டில் போத்தோட என்ன செய்யக்கூடாது, யாரும் பார்க்க கூடாது. இதை இந்த வஞ்சி நடத்தினவர் கிட்டையும் சொல்லியாச்சு. நீங்க சொன்னா சிரிப்பீங்க. பகுதி வழியில இந்த ஐயாவுக்கு ஒரு ஆசை, இதை ஒன்று திறந்து சமாதானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, திறக்கிற நேரத்தில் டப்புன்னு என்ன குதிச்சு எங்க போயிட்டு? தண்ணிக்குள்ள போயிட்டு. இது இந்த கணவனும் மனைவியும் பார்க்கல. வீட்டுக்கு வந்தாங்க. சமாதானத்தை திறந்த உடனே அதுக்குள்ள என்னது இல்லை, சமாதானம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலானவர்கள்
தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை ஏமாந்து வாழ்கிறார்கள். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு தேவ வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்க கவனமாக கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். நான் வாசித்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருமுகப்படுத்துகிறேன். ஆழமான ஒரு சத்தியம் 5 வசனத்தை கொண்டு சொல்லி 6 காரியத்தை உங்களுக்கு இந்த காலையில ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அப்போ சமாதானத்தை உடையவரும் சமாதான காரண கர்த்தரும் சமாதானத்தை அருளுகிறவர் நம்முடைய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று அவர் பிறப்பதற்கு பிசி 740 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும் இந்த ஏசாயா 53:5. ஆதலால் எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க, எனக்கும் உங்களுக்கும் சமாதானமான வாழ்க்கையை தருவதற்கு தேவனாகிய கிறிஸ்து சமாதான காரணராக மாறினார் என்பது இந்த வேதத்தின் உண்மையான விளக்கம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 4 வசனம் இருக்கிறது. அந்த 4ஐயும் உங்களுக்கு வாசித்து தெளிவுபடுத்தின பின்பு 6 காரியத்தை இந்த காலையிலே உங்களுக்கு ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 10:36 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடபடிகள் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகளிலே தேவனாகிய கிறிஸ்து எப்படிப்பட்ட சமாதானத்தை எதற்காக அருளுகிறார் என்ற ஒரு பெரிய விளக்கத்தை இந்த புஸ்தகம் நமக்கு தருகிறது. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு வீட்டுக்கு பட்டயம் போட்டு தந்தவர் அல்ல. எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூறி. என்ன சுவிசேஷம்? உங்களுக்கும் எனக்கும் வந்த சுவிசேஷம் என்பது சமாதானத்தின் சுவிசேஷம், இரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நமக்கு யாரோ ஒருவர் மூலம் நமக்கு இந்த சுவிசேஷம் வந்தது. இந்த சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தின் தேவன் மேசியாவின் மூலம் நமக்கு சமாதானத்தை கட்டளை இடுகிறவர். ரோமர் 5:1 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனத்தை தான் இந்த 5 வசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். கரங்களை தட்டி கொஞ்சம் உள்வாங்கின மட்டும், அந்த 5 வசனத்தை உள்வாங்கின மட்டும்தான் இன்னைக்கு நான் கொடுக்கிற வசனம் உங்க இருதயத்துக்குள்ள கடந்து செல்லும். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் அவர்கிட்ட கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம விசுவாசத்தினால் ஆராக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்களா? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் நம்ம ஆராக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறுதி இருக்கா உங்களுக்கு? உறுதி இருக்கா? இருக்கணும். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். சமாதானம் பெற்றிருக்கிறோமா?
உங்கள்கிட்ட தான் கேள்வி. சமாதானம் பெற்றிருக்கிறோமா? சமாதானம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல இந்த குடும்பத்தை மாதிரி சமாதானத்தை தேடி போறீங்களா? இந்த நல்ல காலையிலே ரொம்ப தெளிவாக ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனை கொண்டு கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறாராம்? சமாதானத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்வில் சொல்லுகிறது சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு என்ன இருக்கு? சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் 2 வசனத்தினால உங்களுக்கு கொஞ்சம் கூடி விளக்கி சொல்லி நான் இந்த 6 காரியத்தை உங்களுக்கு விளம்பித்தர ஜெபத்தோடு நிற்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனர். நமக்கு சமாதானக்காரனர் யார் தான்? நம்முடைய சமாதானக்காரனர் இயேசு ஒருவரே. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராய் இருக்கிறார். இருதரத்தாராயிருந்த நம்மை பிரிவினையை நீக்கி நமக்கு சமாதானத்தை ஆக்கி ஒன்றாய் இணைத்திருக்கிறார். இன்னும் முடியல. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசியர் 1:20. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கவனமாக கேட்கணும். ஆழமாய் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை உள்வாங்க வேண்டும். அந்த சமாதானத்தோடு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகணும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். நம்ம கடந்த நாள் சிலுவை குறித்து ரொம்ப காரியங்கள் கற்றிருக்கிறோம். ரொம்ப காரியங்கள் உங்களுக்கு கைமாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை சிந்தின இயேசுவுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அல்ல, நமக்கு சமாதானம் வந்திருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமியில பரலோகத்தில் அவர் மூலமாக நமக்கு ஒப்புரவாக கூடிய கிருபையை தந்திருக்கிறார். பூமியில ஒப்புரவு ஆகக்கூடிய மனசு இருக்கு அவங்களுக்கு. ஒப்புரவாகுதலினுடைய ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். செய்கிறோமா? இன்னைக்கு இரத்தத்தினாலே, சிலுவையின் இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆதலால் இன்னைக்கு காலையில மேசியா என்கிற ஒருவர் மூலம்தான் நமக்கு சமாதானம் உண்டு என்பதை ஒரு 5 வசனத்துல ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ ஒரு மெயினான 5-6 காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களை சமாதானத்தோடு உங்க வீட்டுக்கு அனுப்புவது மாத்திரமல்ல, இந்த சமாதானத்தை உடையவர்களாய் உங்க வீட்டுக்கு போவதற்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று மனமார வாழ்த்துதலோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஜெபத்தோடு இதை கவனியுங்கள். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி. கரங்களை தட்டி. 1, சமாதானம் தேவனுடைய ஈவு, கர்த்தருடைய கிஃப்ட். இந்த சமாதானம் கொஞ்சம் உள்ள நீங்க இதை என்னோடு இந்த வார்த்தையில் பயணிக்க வேண்டும்.
உங்க எல்லாருடைய வலது கரை எடுத்துக்காங்க, உங்க தலையில கை வைங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, உங்க பலம் இவ்வளவு நாள் அது வெறுமையானது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு எனக்கு ஒரு பலத்தை, ஒரு கிருபையை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே கைய மறுபடியும் உங்க தலையில கொத்தி சொல்லுங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி இருக்கிறார். இந்த பகல் பொழுதிலே, கடந்த இரவு, கடந்த 4 மாசம் நீங்கள் சமாதானத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி, கையை மறுபடியும் வச்சு சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு இந்த வாரத்தில் இது சம்பவிக்கும். அது இப்ப இருந்தே அது ஸ்டார்ட் ஆக போகுது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். சமாதானம் கர்த்தரால் கிடைக்கிற கிஃப்ட். கடையில கிடைக்காதது, நீங்க உழைச்சி சம்பாதித்து உருவாக்க முடியாதது. இது கர்த்தருடைய கிஃப்ட். இன்றைக்கு வாழ்வில் சமாதானத்தை பல இடத்துல இழந்திருக்கிறீங்களா? வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளை வச்சு சமாதானம் இல்லை, பேர பிள்ளைகளை வச்சு சமாதானம் இல்லை, சபையை வச்சு சமாதானம் இல்லை, வாழ்க்கையை வைத்து சமாதானம் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் என்பது அது கிஃப்ட், அது அன்பளிப்பு, அது பரிசு. அது யாருக்கு கொடுப்பேன் என்றால், கர்த்தருடைய ஜனத்திற்கு அவர் அந்த சமாதானத்தை கொடுப்பாரு. அந்த சமாதானத்தை தேவனிடத்தில் கேட்கிறவனுக்கு அதை கொடுப்பார். இன்றைக்கு ஆவியானவர் சபையோடு தத்ரூபமாய், பகிரங்கமாய், வெளிப்படையாய் சொல்லுகிறார், அந்த சமாதானம் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரப்போகுது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடந்து வரப்போகுது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஒன்று, சமாதானம் அவருடைய ஈவு. ஒன்று, அவருடைய சமாதானம் உங்களுக்கு ஈவு. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். ஆதலால் சமாதானம் தேவனுடைய ஈவு. மறக்க கூடாது, சமாதானம் தேவனுடைய ஈவு என்பதை சொல்லுகிறேன். இரண்டாவதாக 119 சங்கீதம் 165 வசனம். 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கரங்களை தட்டி நம்ம சொல்லுவோம், என் செல்லை நேசிக்கிறதுனால, என் வீட்டில் உள்ள டிவியை நேசிக்கிறதுனால சமாதான கேடிய வாழ்க்கையில வந்திருக்கு. எல்லாரும் கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலையும் பைபிள் ஓரங்கட்டப்பட்டாச்சு. எல்லாருடைய வீட்டில் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறவர்களுடைய வீட்டில் வசன வாசிக்கிறோட குறைவுபட்டாச்சு. அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே 66 புத்தகங்கள் கொண்ட 1189 அதிகாரங்கள் கொண்ட பழைய ஏற்பாட்டில் 39 புதிய ஏற்பாட்டில் 27 அடங்கின எல்லா திருவெழுத்துக்களும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன இருக்கான்? மிகுந்த சமாதானம். வேதத்தை எத்தனை பேர் நம்ம நேசிக்கிறோம்? வேதத்தை எத்தனை பேர் அதன்படி நடக்க முயற்சிக்கிறோம்? வேதத்தை எத்தனை பேர் தியானிக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு தெரியுமா? ஏன் வாழ்க்கையில படுத்த உடனே தூக்க வரலன்னு தெரியுமா? எங்க எடுத்தாலும் தோல்வி மேல் தோல்வி ஏன் தெரியுமா? நம்ம வேதத்தை வாசிக்கல, வேதத்தின்படி நடக்கல, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வேதம் சூட்கேஸ்ல ஆகி போயிட்டு, வேதம் ஷோகேஸ்ல ஆகி போயிட்டு. அதனால இந்த வேதத்தை சுமந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது புத்தி இல்லாதவனை புத்தி படிப்பிக்கிற புஸ்தகம்.
அறிவில்லாதவனை அறிவு படிப்பிக்கிற புஸ்தகம், பேச தெரியாதவனை பேச வைக்கிற புஸ்தகம், உயரக்கூடிய உயர்வை கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம், வாழ்க்கையை எப்படி மாற்றணும்னு கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானத்தை அவர் அருளுகிறவர். இன்னைக்கு சமாதானத்தை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த கன்வென்ஷனுக்கு, அந்த குரூசைடுக்கு, அந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு, அந்த அங்க இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கு உங்களுக்கு சமாதானம் இந்த வேதம் தருகிறதுயா. நிறை கூட என்ன செய்யாது, ஒருபோதும் துளும்புவதில்லை. நீங்கள் நிறை கூட ஆகணுமா? நீங்கள் வேதத்தில் சமாதானத்தை அடையணுமா? நீங்க ஒரு பெரிய குரூசைட்ல போய் அந்த சமாதானத்தை பெறுவதற்கு முன்பதாக இந்த வேதம் சமாதானத்தை தருகிறது. இதை நேசித்தா மட்டும் போதும். அதனால நேசிக்க சொல்ல, ஸ்டோக்கேஸில் இருக்கிறதுக்கு சொல்லல, இது நேரம் கிடைக்க சொல்ல எல்லாம் வாசிக்கணும். காத்திருங்க, வேதத்தை நேசிங்க. வேதத்தை நேசிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த வேதத்தை நேசித்ததுனால, இந்த வேதம் என்னை ஒவ்வொரு இடங்களுக்கு சுமந்து சென்று என்கிட்ட வேதம் இருக்கிறது என்பதை விளக்கக்கூடிய கிருபை இருக்கிறத ஸ்டேஜில் கொண்டு நிறுத்தி காட்டுகிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஒன்று, தேவன் சமாதானத்தை ஈவாக தருகிறார். ரெண்டு, சமாதானத்தை தாராளமாய் தருகிறார். கரங்களை தட்டி மிகுந்த தாராளமாக சமாதானத்தை அருளுகிறார். மூன்றாவதாக ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை. கரங்களை தட்டி ரொம்ப கவனமா கற்றுக்கொள்ளணும். நீங்க இன்னைக்கு வீட்டில் போக சொல்ல இந்த சமாதானத்தை பெற்றுட்டு தான் உங்க வீட்டுக்கு போகணும். இந்த சமாதானத்தை கொண்டுட்டு தான் உங்க வீட்டுக்கு போகணும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவன். நம்ம எங்க போனாலும் அந்த ஊருக்கு அப்படி அடிக்ட் ஆயிருவோம் தெரியுமா? நீங்க 10 நாள் நாகர்கோவில்ல போனீங்கன்னா நாகர்கோவில்காரங்க பேசுகிற மாதிரியே நீங்க பேசிக்கிடுவீங்க. இந்த நல்ல காலையிலே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள். இடத்துக்கு இடம் என்ன ஆகாதீங்க, வேஷம் மாறாதீங்க. இடத்துக்கு இடம் தெய்வத்தை மாற்றாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இடத்துக்கு இடத்துக்கு அவங்களோட என்ன நடிச்சிடாதுங்க, கை தட்டி விடாதீர்கள். எசையா என்கிற தீர்க்கதரிசியை கத்து சொல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள். நல்லா கேட்டுக்காங்க. ஆண்டவரை உறுதியாய் யாரு பற்றி கொள்ளுகிறீங்களோ, அவரை யார் நம்பிக்கையாய் வச்சு வாழுகிறீங்களோ, உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில உறுதி இல்லை. ஆனால் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லைன்னா, நம்ம உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை. நீ உறுதியாய் பற்றி கொண்டால் தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற உன் வீட்டில் சமாதானம். சமாதானம் என்பது கடையில் கிடைக்கிறதல்ல, உறுதியாக வர. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சொன்னீங்க, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மரித்தாலும் ஆண்டவரின் சரீரத்தில் விரணங்களாலும் பற்களாலும் வியாதிகளாலும் என்ன அவர் ஆட்கொண்டாலும் இந்த சமாதானத்துக்கு ஒரு படி குறைவு வராது. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவர் ஒருவருக்கே, அவருக்கு மாத்திரம் சாட்சி. அப்படிப்பட்டவனுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்க.
ஆதலால் சமாதானம் என்பது பூரணமாய் வரக்கூடியது. என்ன வரக்கூடியது? ஒன்று சமாதானம், ஈவு, கிஃப்ட். ரெண்டு தாராளமாய் வரக்கூடியது சமாதானம். மூன்று பூரணமாய் தருகிறது சமாதானம். இந்த சமாதானம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? கல்வாரியில் ஒருவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று அவன் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்ட பொழுது அவனுக்கு கிஃப்டாக வந்தது இந்த சமாதானம். 4 எசையா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி ஆலைகளை போல இருக்கும். கரங்களை தட்டி தயவு செய்து நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தை எழுதி அண்டர்லைன் பண்ணுங்க, அதை தியானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை அனுபவித்திராத ஒரு சமாதானம் உங்களை தேடி வரப்போகுது. ஆமென். அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களை என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கவனித்தால் என்னது? நமக்கு எல்லாத்தையும் கவனிப்போம். அல்லேலூயா. என் கற்பனைகளை கவனிப்பாயானால் நலம். என் கற்பனை 10 இல்லையா, நான் ரொம்ப கற்பனையை என் ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருமா? சமாதானம் வந்துடும். கற்பனை இல்லாத வாழ்வு சமாதான கேடான வாழ்வு. ஒண்ணு கூடி சொல்லுதேன், கற்பனை யார் யார் வீட்டுல தனிப்பட்ட நபர்கிட்ட இல்லையோ அங்க எல்லாம் சமாதான கேடான வாழ்வு. ஆனா கற்பனைகளை கைக்கொள்கிற, கற்பனைகளின்படி வாழ்கிற, கற்பனைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவனுடைய வாழ்வு சமாதானமான வாழ்வு. கரங்களை தட்டி ஆதலால் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உனக்கு சமாதானம். என்னது மாதிரியா? நம்ம சர்ச்சுக்கு பேக்ல ஒரு என்ன ஓடுது? ஆறு ஓடுது. இப்ப ஆத்துல ஒரு இடத்துல என்ன கிடையாது, ஆனா நதி அப்படி இல்லை. நதி வேனல் காலத்திலும் சில நதிகள் கரை புரண்டு ஓடுகிற நதிகள் இந்தியாவில் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? மலையில அந்த அந்த ஐஸ் கட்டி உருகி நதி நதியாகவே நிற்கிறது. உங்க வாழ்வில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற சமாதானம் என்ன மாதிரி இருக்கும்? அது வற்றாது. இன்னைக்கு கை நிறைய பணம் இருக்க சொல்ல நம்ம நினைக்கும் அதுதான் சமாதானம். இல்ல, எல்லா வீடு வசதி வந்துச்சு, அது இல்ல சமாதானம். வாழ்வில் உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு சமாதானம் வேணும், உங்க கணவனை குறித்து உங்களுக்கு சமாதானம் வேணும், உங்க மனைவியை குறித்து உங்களுக்கு சமாதானம் வேணும், நீங்க போகிற சபையை குறித்து உங்களுக்கு சமாதானம் வேணும். ஆமென் சொல்லுங்க. இந்த நல்ல காலை வேளையில பரிசுத்த ஆவியார்ட்ட கேளுங்க, நதியை போல நீர் எனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னவரே, உங்க கற்பனைகளை கவனிக்காம போயிட்டு ஆண்டவரே, உங்க கற்பனைகளின்படி வாழ மறந்துட்டு ஆண்டவரே. எசையா 54:13. எசையா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்ககிட்ட படிப்பிக்கிறாரு. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம். பிள்ளைகளை வச்சு சமாதானப்படுறீங்களா? பாஸ்டர், இவன் ஒரு சொல்லுபடி கேட்காதவன், எது எடுத்தாலும் எதிர்த்து பேசான், முறைச்சு பார்க்கறான். என்ன பார்க்கறான்? இப்போ புதிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? அம்மா எது செய்தா அம்மாவை அப்படியே பிடிச்சி
அந்த பெட்ரூமில் கொண்டு போய், எம்மா இனி நீ ஏதாவது செய்த எங்களோட சுபாவம் வேறையா இருக்கும். முறைச்சு பார்க்குது, இப்படி கையை என்னது காலர், ஏன்னா உங்களோட வளர்ந்துட்டேன் தெரியுமா. இன்னைக்கு காலையிலே பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம பிள்ளைகள் அப்பா அம்மா வசனத்தை சொல்ல சொல்ல இவங்களுக்கு வேற வேலை இல்லை சொல்லாதங்க. அவங்க சில இடத்தில் அடிபட்டு இருக்கிறார்கள், அவர்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள மாறி நீங்க மாறிவிடக்கூடாது. சில இடத்துல உங்க பெற்றோர்கள் தவறி இருக்கிறாங்க, அவங்கள போல நீங்கள் தவறிவிடக்கூடாது. அவங்க பல இடத்துல கையேந்தி இருக்கிறாங்க, எங்களை மாதிரி நீங்க கையேந்திர கூடாது என்பதற்கு உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைகளை நீங்கள் சத்தியத்தில் நடத்தினீங்கன்னா, உங்க பிள்ளைகளால உங்களுக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். அதுக்கு தான் ஐயா உங்க பிள்ளைகளை நான் பார்க்க சொன்னேன். அடிக்கடி உங்க பிள்ளைகளை பார்த்து, மக்களை வேதத்துக்குள்ள தான் இருக்கிறையா, ரட்சிப்புக்குள்ள தான் இருக்கிறையா, பரிசுத்தத்துக்குள்ள தான் இருக்கிறையா, கர்த்தரோடு தான் நடக்கிறாயா, கர்த்தருடைய வேதத்துக்கு உனக்கு பங்கு இருக்கான்னு சொல்லி கேட்கணும். உன் பிள்ளைகளினால உனக்கு என்ன உண்டாகுமா? சமாதானம் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் என்னதான் இருக்குமா? உங்க பிள்ளைகளை வச்சு சமாதானம் வந்தாதான் நீங்க 80க்கு மேல தாண்ட முடியும். நல்லா புரிஞ்சுக்காங்க. 80க்கு மேல தாண்டணும்னா யாரை வச்சு சமாதானம் வரணும்? 80 தாண்டணும்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்காங்க வீட்டில் டைரியில. உங்க 80 வயசு கடக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைகளை வச்சு உங்களுக்கு என்ன வரணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே 80க்கு மேல நான் போன ஆண்டவரே, நான் பிள்ளைகளினால என்ன வரணும்? சமாதானம் வரணும். ஆமென். இன்னும் விடல. எசேக்கியேல் 34:25. எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். கரங்களை தட்டி. இப்ப நம்ம வீட்டிலேயே படுத்து தூங்குது என்னது கிடையாது. எப்ப கள்ள வந்துருவா, எப்போ எவனாவது வந்து வீட்டை திறந்துருவானா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, என்னதான் நான் அவர்களோடு, நான் அவங்களை எங்க 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 நித்திர பண்ண வைப்பேன்? காட்டுல நித்திர பண்ண வைப்பேன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு பலதை குறிச்சு சமாதான கேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், நாளைய தினத்திற்கு நாளை கவலைப்படணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆதலால் சபையே நதியை போல சமாதானத்தை கொடுக்க போறாராம். இன்னைக்கு உங்களுக்கு நதியை போல சமாதானம் வரப்போகிறது. எல்லா நிலைகளிலும், எல்லா நிலைகளிலும் நதியை போல சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அஞ்சாவதாக யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு இங்க இருந்து நீங்க வீட்டில் இங்க சர்ச்சில் இருந்து போக சொல்ல நீங்க எப்படி போவீங்கன்னு ஒன்று என்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். அது மெசேஜ். இப்போ நீங்க இங்க இருந்து போக சொல்ல என்னத்தை கொண்டு வந்தீங்க, என்னத்தை கொண்டு போவீங்க? இப்போ நீங்க என்னத்தை கொண்டு வரீங்களோ அவ்வளோத்தையும் கொண்டுட்டு போயிருவீங்க, அப்படிதானே? ஆனா இயேசு சொல்லுகிறாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன். எப்போ என்னத்துக்கு சொன்னோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க என்னதெல்லாம் கொண்டு வந்தீங்களோ இந்த மொபைலை கூட என்ன செய்ய மாட்டீங்க, அது பாஸ்டருக்கு இருக்கட்டும் சொல்லி என்ன செய்ய மாட்டேங்க, விட மாட்டீங்க. நீங்க கரெக்டா பேக்ல எல்லாம் சொருவிட்டு போவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்க வீட்டில் வச்சுட்டு போயிருக்கிறேன். நான் அதை எக்காரணம் கொண்டு என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன்.
எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல உள்வாங்க, நல்லா புரிஞ்சுக்காங்க. என்னுடைய சமாதானத்தை என்ன செய்கிறேன்? வச்சுட்டு போயிருக்கிறேன். நம்ம கடல் காண்டி முனிவரை தேடி போறோம். என்னத்துக்கு வேண்டி? சமாதானத்தை தேடி போய்கிட்டே இருக்கோம். அந்த கூட்டத்தில் போன சமாதானம் கிடைக்காதா? இந்த கூட்டத்தில் போன சமாதானம் கிடைக்காதா? அங்க காத்திருப்பு கூட்டத்தில், அந்த முழு இருப்பு ஜெபத்தில், அந்த காத்திருப்பு கூட்டத்தில் போன சமாதானம் உங்க வீட்டில் வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த சபைக்கு வர சொல்ல அந்த சமாதானம் உங்ககிட்ட இங்க இருக்கு வச்சிருக்கிறார் அவர். இது அவர் எடுக்கவே மாட்டார். என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அதுதான் அடுத்ததான் முக்கியம். என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சமாதானம் எங்க வீட்டில் வச்சுட்டு போயிருக்கிறீங்க, எனக்குள்ள வச்சுட்டு போயிருக்கிறீங்க. ஆனா நான் சமாதானத்தை தேடி எங்க செய்தேன்? ஓடிக்கொண்டிருக்கிறேன். சமாதானம் கிறிஸ்துவினுடைய ஈவு. சமாதானம் கிறிஸ்துவினுடைய கிஃப்ட். அதுக்கு எத்தனை ரூபா கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, இலவசம். என்னது? இலவசம். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, சமாதானத்தை உங்களுக்கு வேண்டி என்ன செய்தேன்? வச்சிட்டேன். இது உங்களுக்கு தந்த பிதா என்னை அனுப்பி உங்களுக்கு தந்தது. இது ஒருவனும் உங்ககிட்ட இருந்து பறித்து எடுக்காதபடிக்கு பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ஆனால் உங்க வீட்டில் போக சொல்ல, அந்த சமாதானத்தை எங்க என் வீட்டில் வச்சிருக்கிறார்? ஹலோ, பீரோவிலையா, கிச்சன்லையா, பெட்ரூம்லையா, லிவிங் ரூம்லையா, எங்க இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க வீட்டில் நீங்க சமாதானமா குடும்ப வாழ்க்கை நடத்துகிறீங்களா? உங்க கிச்சன்ல சமாதானமாக கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கிறீங்களா? உங்க நித்திரை செய்கிற வீட்டில் சமாதானம் அந்த பெட்ரூம்ல இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு. அங்க எல்லாம் ஏன் சமாதானம் இல்லைன்னா, சமாதானத்தை வச்சிட்டு போனவர் அங்க இல்லை. நல்ல உள்வாங்கிக்காங்க. சமாதானத்தை வச்சிட்டு போனவர் அங்க இல்ல. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு என்ன இல்லை, நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இன்னைக்கு சபைக்கு கைமாறி தருகிறது. வச்சிட்டு போயிருக்கிறாரு. எனக்காக எங்கோ ஒரு நன்மை, சமாதானம் என் வீட்டில் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை தேடி கண்டுபிடிக்கிறவன் தான் பாக்கியவான். நல்ல உள்வாங்கி. உங்களுக்குள்ள சமாதானம் உங்க பெட்ரூம்லையா, உங்க லிவிங் ரூம்லையா, உங்க கிச்சன் அறையிலையா, உங்களுடைய போர்ட்டிகோவிலையா, எங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு அந்த வெளிப்பாடை தந்து, எங்க சமாதான குறைவு இருக்கிறதோ அந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறவன் தான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். கண்டுபிடிச்சுக்காங்க, பிடிச்சுக்காங்க. இன்னைக்கு வீட்டில் போய் தேடணும், எங்க சமாதான குறைவு இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சு அந்த சமாதான கத்தரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது சால்வ் ஆயிரும். கரங்களை தட்டி. யோவான் 16:33, என்னிடத்தில் போதும். என்னிடத்தில் யாரு சொல்லுதா? ஏசப்பா சொல்லுதாரு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். அப்ப என்கிட்ட என்ன இருக்கு? ஏசப்பாட்ட என்ன இருக்கு? சமாதானம். அதான் கரெக்டா சொல்ல. என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. உலகத்தில் இருக்க சொல்ல உபத்திரம் வரும், நெருக்கப்படுவீங்க, கைவிடப்படுவீங்க,
எல்லாம் இழந்து தெருவில் வந்த மாதிரி இருப்பீங்க. இல்லை, விடமாட்டாரு, விடமாட்டாரு. உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை பேரை நேர நிமிர்த்து வச்சு, என் பிள்ளை என் கூட இருந்ததற்கு இவன் சாட்சின்னு சொல்லி ஆண்டவர் ஆயிரங்களுக்கு முன்ன நிறுத்துவார் கொண்டு. அல்லேலூயா. ஆயிரங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். இப்ப 5 காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு எடுத்து சொல்லி 6வது காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். 1, சமாதானம் கர்த்தருடைய ஈவு. சொல்லுங்க, சமாதானம் கர்த்தருடைய ஈவு. 2, சமாதானம் தாராளமாக கிடைக்கக்கூடியது. என்னது? 3, சமாதானம் பூரணமாய் கிடைக்கக்கூடியது. 4, சமாதானம் நதியை போல வரும். 5, சமாதானம் கிறிஸ்துவினுடைய ஈவு. 6 சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கரங்களை தட்டி. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கரங்களை தட்டி நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த இருதயமும் உங்க சிந்தனை தான் ஏற்ற உங்களுக்கு பிரச்சனைக்காரன். கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்க. அது கழிஞ்சு இப்ப சமாதானத்துக்குள்ள வரேன். பிரச்சனைக்காரன் உங்க இருதயமும், சொல்லுங்க, உங்க சிந்தனையும். நீங்க சிந்திக்க 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 அதுல நெகட்டிவானது மட்டும்தான் வரும், பாசிட்டிவானது வராது. உங்க இருதயத்தை குறித்து பைபிள் என்ன சொல்ல? மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும். இந்த 2 யாருக்கிட்ட சரியாயிட்டோ அவனுக்கு சமாதானம் வந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. சிந்தனையும் மோசமானது, இருதயமும் மோசமானது. இங்க இருப்போம். யாருக்கு மொட்டை கடிதாசி எழுதலாம்? என்ன சிந்தனை? அப்ப சொல்லணும், சாத்தானே என் இருதயத்துக்குள்ள அதை தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தவறான சிந்தனைக்கு உங்க சிந்தனை மண்டலம் போகாது. தவறான எண்ணங்கள் எங்க வருகிறதோ அந்த இடத்துல முட்டுக்கட்டு போட்டீங்கன்னா அங்க அடுத்த ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள கொண்டு வராது. நல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த இருதயம் மகா கேடுள்ளதும் நல்ல உள்வாங்கிக்காங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, ஐயா சகோதரிமாரே, ஹைபர் மார்க்கெட்ல கிடைக்காது, நீங்க எங்கேயும் கிடைக்காதது அந்த சமாதானம் கர்த்தரால் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நம்பி எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் உங்களை வச்சு கர்த்தர் என் கையில தராரு தெரியுமா? கர்த்தர் என்னை எங்க இல்லாம ஒரு உண்மை உள்ளவன் என்று கண்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் என் வாழ்வில் எல்லாவற்றையும் உண்மையாக நான் கண்டதுனால எனக்குள்ளே சமாதான காரணர் இருக்கிறாரு. நான் சொல்லுகிற வார்த்தைகள் சமாதானமாய் ரீச் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. அது அப்படியே போய் ரீச் ஆகுது. ஆனால் இவன் உண்மையுள்ளவன் என்று கண்டார்கள். ஆதலால் சபைக்கு சொல்லுகிறேன், விசுவாச குடும்பங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆதலால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வேணுமா வேண்டாமா? உலகத்தில் உள்ள நீங்க படிச்ச புத்தியை விட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தெளிவு சொல்லுதேன். உங்களை மனுஷனாக இந்த பூமியில சிருஷ்டித்திருக்கிறாரு, ரட்சிக்கப்பட வச்சிருக்கிறாரு. உங்களை ஒருபோதும் மிருகமாக நீங்கள் மாற்றி விடக்கூடாது. நீங்க யாரா மாறி விடக்கூடாது? மிருகமாக யாரும். ஏன்னா
மிருகத்தின் சுபாவம் வேற, மிருகத்தின் மாமிசம் வேற, மிருகத்தின் ரத்தம் வேற, மிருகத்தின் சகல சுபாவம் வேற. ஆனால் தேவ சாயலில், என்ன சாயலில்? தேவ சாயலில் தேவனுடைய சுவாசத்தை ஊதப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக கடைசி வரை வாழ வேண்டும். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் என்னத்தை கொண்டு போறீங்க? சமாதானத்தை இங்கிருந்து எடுத்துட்டு போறீங்க. உங்க வீட்டில் எங்க எல்லாம் சமாதானம் குறைவுன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க. விசுவாசி இன்னைக்கு வீட்டில் போய் சொல்லணும், நம்ம 2 பேருக்குள்ள எங்க எல்லாம் சமாதான கேடு வந்திருக்கிறது, அவருங்க வச்சுட்டு போயிருக்கிறாரு, ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த சமாதான கேடு வந்துச்சு கண்டுபிடிச்சு ஒப்பரவாயிட்டீங்கன்னா அடுத்த வாரத்தில் நீங்க தான் கத்தர் ஆலயத்தில் வந்து கத்தர் ஆராதிப்பீங்க. எப்பெல்லாம் நீங்க லேட் ஆகுறீங்களோ உங்க வீட்டில் எங்கோ ஒரு இடத்துல சமாதான கேடு இருக்கு. இன்னைக்கு தெளிவா சொல்லுதேன், ஓப்பனா சொல்லுதேன், அடிச்சு சொல்லுதேன். எங்க எல்லாம் ஆலயத்துக்கு நீங்க லேட் ஆகுறீங்களோ வீட்டில் ஏதோ ஒரு சண்டை நடந்துதான் வந்திருக்கு. நீங்க சந்தோஷமா ஆராதனைக்கு உட்காருகிறது உங்க பாஸ்டருக்கு தெரியும், ஆனா சண்டை போட்டு வந்திருக்கிற உங்க முகத்தையும் பாஸ்டருக்கு தெரியும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சமாதானத்தை வச்சிட்டு போயிருக்கிறேன். வேற எங்க இல்ல, உங்க வீட்டுக்குள்ள அது இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள அது இருக்கு. ஐயோ, இந்த கணவர் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல மனைவிக்குள்ள சிரி எவ்வளவு பெரிய சிரி தெரியுமா? அல்லேலூயா. உங்க மனைவி எதிர்பாராத ஒரு பட்டோ ஒரு செயினோ வந்துட்டா அப்ப கிக்கல் விட்டு சிரிப்போம். ஒரு பிஸ்கட் கூடி வாங்கிட்டு வரலையான்னு கேட்க சொல்ல முகம் போகும் பார்த்தீங்களா? ஆமா, போயிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு பிஸ்கட் கூட, ஆமா, இவரெல்லாம் புருஷன், வெளியில சொல்லாட்டி உள்ள சொல்லுவோம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் நான் வச்சுட்டு போயிருக்கிறேன். என்ன வச்சுட்டு போயிருக்கேன்? வச்சுட்டு போயிருக்கப்பா. இதை நீ வாங்கிட்டேன்னா இந்த உலகத்தில் பரலோகத்தினுடைய நிழலை இங்க பார்க்கலாம். பரலோகத்தின் நிழல் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க மனசாட்சி இருக்கணும், எங்க எல்லாம் நீங்க கணவன்கிட்ட சண்டை போட்டு அவர் அடிச்சு திருப்பி அடிச்சு, அவர் அடிச்சு திருப்பி அடிச்சு, அங்கெல்லாம் ஒருவர் பார்த்து அழுகிறார், ஐயோ என் பிள்ளைக்கு சமாதானத்தை வச்சுட்டு போனேன், அவன் அதை உணராம கேட்டும் தியானிச்சும் அறியாம ஐயோ படுகிற வேதனைக்கு அவர் துக்கப்படுகிறார். ஏதேனில் மாத்திரமல்ல அவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க வீட்டில் நடக்கிற சகல விளையாட்டுக்களை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் அழைக்கிறார். ஏற்றெடுக்க தயாரா? அப்படி எல்லாரும் முழங்கால் போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட நீங்க ஒப்பரவாகாம யாரும் இந்த இடத்துல போகக்கூடாது. அப்படி எல்லாரும் முழங்கால் போடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வீட்டில் ஒரு பெரிய சமாதானம் வரப்போகிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறாரு. எங்கையெல்லாம் உங்க வாழ்க்கையில சமாதான கேடு உண்டாயிச்சோ, எங்கையெல்லாம் உங்க வீட்டில் சமாதான கேடு பிரிவினை உண்டாச்சோ, இன்னைக்கு அந்த சமாதான கேடை மாற்றி உங்க வீட்டுக்கு நீங்க போக சொல்ல அந்த சமாதான கர்த்தர் உங்க வீட்டில் வருவாரு. எந்த இடத்துல சமாதான கேடு உங்க வீட்டில் உண்டாச்சோ இப்பொழுது அந்த சமாதான கேடை மாற்றி இன்னைக்கு முதல் ஒரு சமாதானமான வாழ்க்கையை தரப்போகிறாரு. ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஜனத்தோடு அனுப்பினீரே. உம்முடைய வார்த்தை சமாதானத்தின் வார்த்தையாக உம்முடைய ஜனங்களுக்கு சென்றதே. இந்த சமாதானமான வார்த்தையின்படி ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். கடைசி வரை எந்த சாட்சியாயிருக்க கர்த்தர் அனுக்கிரகத்தை பாராட்டும். இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் வித்தாய் 30, 60, 100 மேனியாய் கனி கொடுக்க கர்த்தர் கிருபை அருள வேண்டும் என்று எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.